ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறோம். ஒரு நல்ல ஒரு உயர்வு தேவை என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். அந்த உயர்வுக்கான வழிகள் என்ன என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, வேதாகமத்தில் இருக்கிற யோசேப்புடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்ல ஒரு உயர்வை கொடுத்தார். அடிமையாய் போன இடத்துல அந்த எகிப்திலே அதிபதி ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு உயர்வை கர்த்தர் கொடுத்தார். அந்த உயர்வுக்கு காரணம் என்ன என்று நாம் அலசி ஆராயும் பொழுது, யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையான இருதயம், ஒரு உண்மையான வாழ்க்கை அவரிடத்தில் இருந்தது. அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். அவருடைய கரங்களில் போர்த்திபாருடைய வீட்டில் இருக்கும் பொழுது சகலத்தையும் போர்த்திபார் யோசேப்புடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிறார், தான் உண்கிற ஆகாரத்தை தவிர. அப்போ அத்தனை காரியத்திலும் உண்மையோடு கூட இருந்தார். ஆனாலும் சில பொய்யான குற்றச்சாட்டுகள் யோசேப்பின் மீது வைக்கப்பட்டு சிறைச்சாலையிலே தள்ளப்படுகிறான். ஆனால் சிறைச்சாலையிலும் அவனுடைய உண்மையை பார்த்து அவனுக்கு கீழாக அங்கிருக்கிற கைதிகளை ஒப்படைக்கிறார்கள். அங்கேயும் உண்மையோடு கூட இருக்கிறார். ஏற்கனவே நாம் உண்மையாக இருந்தோம், ஆனால் நமக்கு நல்ல பேர் வரலன்னு சொல்லி சோர்ந்து போகலை. பாடுகள் வந்த போதிலும் துன்பங்கள் வந்த போதிலும் தொடர்ந்து தன்னுடைய உண்மையிலே உத்தமத்திலே நிலைத்து நின்றான். அதனுடைய முடிவு நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, எகிப்திலே அதிபதியாக கர்த்தர் உயர்த்துகிறார். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தேவன் உயர்த்தி வைக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட உயர்வை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற சின்ன சின்ன காரியங்களிலே உண்மையாயிருங்கள். கர்த்தர் கொடுத்திருக்கிற குடும்பத்தில் உண்மையாயிருங்க. நீங்கள் செய்கிற வேலையில் உண்மையாயிருங்க. படிக்கிற படிப்பில் உண்மையாயிருங்கள். மற்றவர்கள் உங்களை புகழுகிறார்களோ இகழுகிறார்களோ என்பது முக்கியமல்ல. எல்லா நிலைமையிலும் ஆண்டவருக்கு உண்மையாக நம் பணிகளை செய்யும் பொழுது நல்ல ஒரு உயர்வை கர்த்தர் தருவார். நம்முடைய ஊழியத்தில் கூட நாம் உண்மையோடு உத்தமத்தோடு செய்யும் பொழுது நம்முடைய ஸ்தாபனம் பார்க்கிறதா, தலைவர்கள் பார்க்கிறார்களா என்கிற எண்ணமெல்லாம் இல்லாமல் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி நாம் உண்மையாக இருப்போம் என்றால், கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்துக்கு அதிபதியாக மாறுவான். உண்மையுள்ள மனுஷனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் யாவருக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. God bless you.